1997 டிசம்பர் 15 வெற்று வார்த்தை ஜாலங்கள் நிரம்பி கிடந்த சமூக நீதி கதைகளுக்கு பெயர் போன தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் சமூக மாற்றத்தை, சமத்துவத்தை, சமநீதி தத்துவங்களை மையமாக கொண்டு சமூக மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல செயல் எனும் சமரசமற்ற கொள்கைகளோடும் அனைவரிடமும் சமத்துவம், அனைவருக்கும் சமபங்கு எனும் லட்சியத்தோடும் உதயமானது புதிய தமிழகம் கட்சி. சுதந்திரத்திற்கு பிந்தைய முதுகளத்தூர் கலவரம் முதல் கொடியங்குளம் கலவரம் வரை திராவிடம், பொதுவுடைமை, தேசியம் என பேசிய இயக்கங்கள் இங்கு நடந்த சமூக அநீதிகளுக்கு கண்ணீர் கவிதைகள் எழுதினர், நினைவு மண்டபம் கட்டினர். வெறுமனே காகிதங்களில் மட்டுமே ஆறுதல்களை வழங்கினார்களே தவிர பாதிக்கப்படும் எளிய மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாத்திட முறையான தீர்வுகள் எதையும் வழங்கவில்லை. மாறாக பாதிப்பிற்கு காரணமாக அமைந்த சாதிய அடையாளங்களை சிலைகளாகவும் அரசு கட்டிடங்கள் திட்டங்களுக்கு பெயர்களாகவும் நிறுவி மேலும் சாதி முரண்களை கூர்தீட்டினார்கள் அரசியல்வாதிகள். பிரச்சனைகள் எழுந்தால்தானே அதை தீர்க்கும் ஆபத் பாந்தவர்களாக வேஷம் கட்ட முடியும் என்ற நயவஞ்சக ராஜதந்திரம்தான் அது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஏதும் அறியாதவர்கள் போல ஏழை பங்காளன், எளியோர்களின் விடிவெள்ளி என தங்களுக்கு தாங்களே பட்டம் கொடுத்துக் கொண்டு எஜமானர்களைப் போல தேர்தல் காலத்தில் மட்டுமே வலம் வரும் கரைவேட்டிக்காரர்களை கண்டும் துவண்டு போயிருந்தனர் மக்கள். இதுதான் விதி என மதிநொந்து போயிருந்த மக்களின் கண்ணீர் துடைக்கும் கையாக விளிம்பு நிலை மக்களின் அரணாக நின்று தொடர்ந்து களமாடி இங்கே புறையோடி போயிருந்த சமூக சீர்கேடுகளை சரி செய்திடும் ஒப்பற்ற தலைவராக உருவெடுத்தார் டாக்டர் க. கிருஷ்ணசாமி. நம் கைகளில் கட்டப்பட்ட சங்கிலிகள் தாமாக அவிழாது, வேறு யாரும் அவிழ்த்திட வரவும் மாட்டார்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராக நாம் தான் போராட வேண்டும். புலம்பாதீர்கள், என்னோடு வாருங்கள், போராடுவோம் என்ற இவரின் தன்னம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் விதியென இருந்த மக்களை அநீதிகளுக்கு எதிராக வீதியில் இறங்கி குரல் எழுப்பச் செய்தது. இவர் கொடுத்த நம்பிக்கையின் விளைவாக அடங்கி கிடந்த எளிய மக்கள் மெல்ல மெல்ல ஆவேசம் கொள்ளத் தொடங்கினர். ஆனால் மறுபுறம் இவர்களின் எதிர்வினை ஆதிக்க எண்ணம் கொண்டோரின் கோபத்தை கிளறியது. 1995 ஆகஸ்ட் 31 கொடியன்குளத்தில் தாக்குதல் நடந்தது. Blood is thicker than water. ரத்தம் தண்ணீரை விட கெட்டியானது என்று சொல்வார்களே, அதுபோலத்தான் அன்றைய ஆட்சியாளர்களின் சாதி பாசம் சட்டம் ஒழுங்கை புதைத்தது. அவர்களின் ஆதிக்க வெறி அரசியல் அமைப்பை கொன்றது. குடிக்க கூட தண்ணி இல்லாம ஆக்கிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருந்ததுல மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி இந்த குப்பிச்சில எல்லாம் உடைச்சு போட்டு குடிக்கிறதுக்கு பட்டினி தான். சுடுகாடும் கூட பள்ளிக்கூடம் உடைச்சா கூட கொஞ்சம் நல்ல பானையா கிடக்கும், அது கூட இல்லாம ஆக்கிட்டாங்க. சாதி வெறி வன்முறை கும்பலை தடுக்க தவறியது மட்டுமல்ல, அந்த கும்பலில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்களும் என்று அதிகார வர்க்கமே கூடி வெறியாட்டம் ஆடியது. 4-5 மாவட்ட ஒட்டுமொத்த காவல்துறை கொடியங்குளத்தில் குவிக்கப்பட்டது. அடியாட்களும் நுழைந்தனர். மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களின் சொத்துக்களை சூறையாடியது. சட்டப்படி நடக்க வேண்டிய உயர் அதிகாரிகளே சட்டத்தை காலில் போட்டு உதைத்தார்கள். தங்களுடைய நீண்ட நெடுநாளைய வன்மத்தை காவல்துறையின் மூலம் தீர்த்து கொண்டார்கள் சிலர். கொடியங்குளம் சம்பவம் நடந்த அடுத்த நாளே, அதாவது செப்டம்பர் 1 கொடியன்குளம் வந்திருந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு அந்த நேரத்துல அந்த குரல் கொடுக்க கூட எங்களுக்கு வந்தது அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வந்துதான் எங்களுக்கு அந்த குரலை கூட கொடுத்தாரு. காட்டுக்குள்ள இருக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லி அப்ப கூட என்ன சொன்னாரு, மக்கள் நீங்க அழாதங்க, கண்ணீர் விடாதங்க, நீங்க வாங்க, ஊருக்குள்ள வாங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தாரு. வந்த உடனே அப்ப நாங்க கையெடுத்து அவரை கும்பிட்டோம். நீங்க இனிமேல் எதுக்கும் பயப்படாதங்க, எங்க பிள்ளைங்க எங்க நான் உனக்கு உதவி துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்தவர். அந்த கொடூரத்தை உலகறியச் செய்து நீதிமன்றம் சென்று நீதியையும் நிலைநாட்டினார். கொடியன்குளம் பிரச்சனையை ஏதோ தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனையாகவோ அல்லது தென் தமிழகத்தின் பிரச்சனையாகவோ மட்டும் சுருக்கி விடாமல் ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக 1000 கிராம மக்களை திரட்டி சென்னையில் பேரணி நடத்தி மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார். அத்தோடு நில்லாமல் டெல்லியில் பேரணி நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரச்சனை இனி 10ஓடு 11ஆக காணாமல் போகாது என்று அழுந்த பதித்தார். அதனால் கொடியங்குளம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான எளிய மக்கள் மீதான சாதிவெறி அதிகார வர்க்க தாக்குதலுக்கு ஒரு எச்சரிக்கையாக டெல்லி கோட்டையை அதிர வைத்தார். தப்பு பண்ணாமதான் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. எங்களை அழிக்கணும், தரமட்டமா எங்களை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. இவங்க தலை தூக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க வந்தாங்க. ஆனா திரும்பவும் மக்கள் நல்லா தான் தலை தூக்கி நிக்குது. ஆனா அவங்க தாக்குனாங்கிறதுக்காக வேண்டி மக்கள் தலை தூக்காம இல்ல, மக்கள் தலை தூக்கி தான் நிக்குது. சாதி வெறியர்களுக்கு அதிகாரம் தானே துணை போகிறது. அந்த அதிகாரத்தையே கைப்பற்றி மக்கள் நலனுக்கு பயன்படுத்தினால் என்ன என்று ஒரு சமூக பின்புலனை மட்டும் வைத்து 1996 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அனைத்து கட்சியினருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். சட்டமன்ற உறுப்பினரானதும் சாட்டையை சுழற்றத் தொடங்கினார் டாக்டர். இவர் கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கிற போது அங்கு படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் இளைஞர்களைக் கண்டு ஏன் இடஒதுக்கீடுகள் இருந்தும் இத்தனை பட்டதாரி இளைஞர்கள் பணியின்றி இருக்கிறார்கள் என்பதை ஆராய குழு அமைக்க 1996 சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அது குறித்து வெள்ளை அறிக்கையையும் போராடி பெற்றார்.